பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாடுகளில் இணைந்து கொள்ளுகிற அனுபவம். என்ன பாடுகளில் இணைந்து கொள்ளுகிற அனுபவம் என்பது எந்த கஷ்டத்திலும் கிறிஸ்துவை விட்டு விலகாத நிலை. பிலதெல்பியா சபையை குறித்து கர்த்தர் சொல்லும்போது சொல்லுகிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அதாவது நீ கஷ்டத்துல தான் இருக்கிற, உனக்கு பெரிய அளவுக்கு பலன் இல்லை, நீ பாடுகளின் நடுவில் தான் இருக்கிறாய், அப்படி இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடியால். ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுமே பேதுரு மறுதலித்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். உண்மையாகவே பேதுரு மறுதலிப்பதற்காக போகவில்லை, ஆனால் அவனால் நிற்க முடியவில்லை என்ற நிலை வந்தபோது அவன் மறுதலித்து விட்டான். பிற்பாடு பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஆவியின் பலத்தில் நின்று சாட்சியாய் வாழ்ந்ததை வேதத்தில் பார்க்கிறோம். இதுபோலதான் அநேகர் மறுதலிக்க வேண்டும் என்றோ விட்டு விலக வேண்டும் என்றோ நினைப்பது கிடையாது. ஆனால் சில காரியங்கள் எதிர்பாராத விதமாய் நடக்கும்போது தேவனை விட்டு விலகுகிறதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் பல நேரங்களில் அப்படி செய்தது உண்டு. பின்வாங்கி போகிறவன் அவன் கெட்டு போகிறவனுக்கு ஏதுவாய் இருக்கிறான். ஆனால் ஒருவன் கஷ்டத்திலும் நிலைத்திருப்பான் என்றால், சிலுவையிலே இயேசு அடிக்கப்பட்ட போது யோவான் அவருக்கு முன்பாக வந்து நின்றதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அந்த பாடுகளில் அவனும் வந்து நிற்கிறான். அதே யோவான் பத்ம தீவிலே தூக்கி போடப்பட்ட போது இயேசு அவனுக்காக அங்கே வந்து நிற்பதையும் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. கொஞ்சம் பலன்தான் இருக்கிறது, நினைப்பது போல காரியம் நடக்கவில்லை. ஆனாலும் ஆண்டவரை விட்டு விடாம உறுதியாய் பற்றி கொள்ளுகிற உண்மையுள்ள அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தான் பாடுகளில் இணைந்திருக்கிறவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவரோடு கூட நீங்க பாடுபட்டால் அவரோடு கூட நீங்கள் மகிமைப்படுவீர்கள். வெண்ணங்கி தரித்து குருத்தோலைகளை பிடித்து ஒரு திரள் கூட்டம் சிங்காசனத்துக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்பதை யோவானுக்கு கர்த்தர் காண்பித்து கொடுத்த போது தன் அருகில் நின்ற தூதனை பார்த்து யோவான் கேட்டான், இவர்கள் யார் என்று. அப்பொழுது தூதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே தொய்த்து வெளுத்தவர்கள். எத்தனையோ கஷ்டங்கள், நினைத்தது போல காரியம் நடக்கவில்லை, பிரச்சனை, நிந்தை, அவமானம், பரியாசம். ஆனாலும் ஆண்டவரை விட்டு விடாதவங்க, ஆண்டவருக்காக நின்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் பரலோகத்திலே அவருக்கு முன்பாய் நிற்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்கிறார். அவர்கள் எல்லா முகங்களில் உள்ள கண்ணீரையும் கர்த்தர் துடைக்கிறார். என கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற செய்தி இதுதான். உங்கள் வாழ்க்கையில் நினைப்பது போல காரியம் நடந்தாலும் சரி, நடக்காமற் போனாலும் சரி, ஆண்டவரை விட்டு விலகாது இருக்க பாருங்கள். யோபுவை போல நின்று பாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் வேதனை எல்லாம் சாதனையாய் மாறும், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பாடுகளிலும் கஷ்டங்களிலும் நெருக்கங்களிலும் உம்மில் இணைந்திருக்க, உம்மை விட்டு விலகாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.